சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்வதற்காக இன்று உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன். அதை கைகூப்பி என்று கேட்கின்றேன். உன் அப்பா உன்னிடத்தில் இனிமேலும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்பதனால் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அப்படி என்ன நடந்துவிட்டது என்பதனை தெரிந்து கொண்டு என் குழந்தை உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த அப்பா உன்னோடு பேசி இருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலை வரும்பொழுது மட்டும்தான் கைகூப்பி எதையாவது உன்னிடம் சொல்ல வேண்டிய நிலை வரும். அதுபோல இன்று இந்த நிலை வந்ததற்கு நீதான் காரணம். அப்படி என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உடன் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்கு கிடைத்த மிகப்பெரிய தைரியமான விஷயம்தானே. ஆனால் அதையே நாம் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது. நமக்கு தெய்வங்கள் துணை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை நாம் நிச்சயமாக செய்துவிடக்கூடாது. எதிர்வரக்கூடிய நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும். எல்லா நிலைகளையும் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும். சாயப்பாவும் இதைத்தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக எதிர்பார்க்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த அப்பா நானும் ஆசைப்படுகின்றேன். என்னை நம்பி என் மீது அன்பு வைத்து என்னை தேடி வருகின்ற என் குழந்தை நீ என்றால் எந்த காலத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்துவிட மாட்டாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கவனமாக இருந்து கொண்டிருப்பாய். வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்ற புரிதல் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும் கூட என் குழந்தை அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய். எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த இந்த மனிதர்கள் நினைத்தார்களோ அந்த நிலையில் உனக்கு அதிகப்படியான காயங்களும் வந்து சேர்ந்து விட்டது. சாயப்பா எல்லாவற்றையும் கவனித்த பிறகு தான் உன்னிடத்தில் இன்று பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் இன்று இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தவை எல்லாம் போதும். இனி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். சாயப்பா இருக்கும் இடத்தில் வாழ்க்கையில் தோல்வியை பற்றி நினைத்து வருந்தாதே. தெய்வம் இருக்கும் நேரம் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் எல்லா நிலைகளையும் நமக்கு புரிய வைக்கிறதா இல்லையா என்று நீ குழம்பி தவிக்கிறாய் அல்லவா? உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நடக்கிறதா இல்லையா என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி வேதனைப்படுகிறாய் அல்லவா? கலங்காதே, வருந்தாதே. உன்னை எப்பொழுதும் நான் உன்னோடு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. சில புதிய உறவுகளும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். ஒவ்வொருவரினுடைய உண்மையான முகத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அவசரப்பட்டு சில காரியங்களை நீ செய்துவிட்டாய். அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ என்னவென்று தெரியாமல் நடந்து விட்டாய். சில நேரங்களில் தெரிந்தும் சில நேரங்களில் தெரியாமலும் சில விஷயங்கள் நடந்து விடுகிறது. ஒட்டுமொத்தமாக உன் மீது பழி போட முடியாது. ஒட்டுமொத்தமாக இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. எதுவென்றாலும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை உனக்கு நிச்சயமாக சொல்லி தந்து விடுவேன். சாயப்பா இருக்குமிடம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அவை எல்லாவற்றிலும் உன்னை மீட்டெடுக்க நான் முன் வந்து நிற்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை கைகூப்பி கெஞ்சி கேட்கும் நிலைக்கு நீ தள்ளி விடுவது நியாயமாகுமா? ஒவ்வொரு முறையும் பல விஷயங்களில் உனக்கு எச்சரிக்கை இதை கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த எச்சரிக்கையை தாண்டி ஒரு விஷயத்தை நீ உணர்கிறாய். அந்த எச்சரிக்கையும் கடந்து இவன் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்பது போன்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ வந்து விடுகின்றாய். இது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்கு இருக்கும்பொழுது, இது போன்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்பொழுது இந்த இடத்தில் இன்று என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த அப்பா இருக்குமிடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை எப்பொழுதுமே உருவாக்கி தரும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய தேவைகள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும். சாயப்பா இருக்கும் மாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே உரித்தான பல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். என் அன்பு குழந்தையே, துரோகம் என்றால் என்னவென்று முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்ற குழந்தை அல்லவா? வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் துரோகம் என்று முழுக்க முழுக்க அத்தனையும் கற்ற குழந்தை அல்லவா என்னுடைய குழந்தை? அப்படி இருக்கும்போது
நீ இந்த மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறாய். இன்னமுமா இந்த மனிதர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நீ எண்ணுகிறாய். யாரும் உனக்கு அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தந்து விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற துரோகங்களை உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்கிறேனோ அப்பொழுது உன் பாடு திண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நாளும் சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும்போது நீ ஒன்றை மட்டும் புரிந்து, துரோகம் ஒரு நாள் உனக்கு இன்னொருவர் செய்யும்பொழுதுதான் புரியும். நீ செய்தாய் என்று நான் சொல்லவில்லை. உனக்கு யார் செய்தாலும் அதுதான் நிலைமை. உனக்கு இன்று இவர்கள் இந்த துரோகத்தை செய்யலாம். நாளை இதே போன்ற துரோகம் நிச்சயமாக அவர்களுக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையில் ஒருவர் மிகப்பெரிய துரோகங்களை செய்து உன்னை காயப்படுத்திவிட்ட பிறகு மீண்டும் அவர்களை நீ எப்பொழுதும் நம்பக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை முறை அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள சாதாரணமாக மன்னிப்பு என்று சொல்லி விடுவது மிகவும் எளிதான ஒரு விஷயம்தான். சங்கடப்படாமல், வெட்கப்படாமல் திரும்ப திரும்ப அந்த விஷயத்திற்காக இவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் அந்த மன்னிப்பில் எந்த மதிப்பும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்ட கையோடு அடுத்த வார்த்தை என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் உன்னால் தான் இது போன்று செய்துவிட்டேன், நீதான் என்ன இது போன்று செய்ய வைத்து விட்டாய் என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள். அவர்களை முதலில் நீ உன் வாழ்க்கையை விட்டு அடித்து தூர துரத்த வேண்டும். அதே நேரம் நாம் கோபப்பட நீதான் காரணம் என்று ஒருவர் சொல்கிறார்கள் என்றால், அப்படி சொல்லி அந்த பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மன்னிப்பை கேட்கவில்லை என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும். அவர்களை உடனே உன் வாழ்க்கையிலிருந்து கழட்டி விட்டு விடு. மன்னிப்பு கேட்டவர்கள் இடத்தில் உடனே நிச்சயமாக ஒரு சின்ன உதவியை நீ கேட்டுப்பார். உன்னிடம் மனதார வந்து ஒருவர் மன்னிப்பு கேட்கிறார் என்று வைத்துக்கொள். அவரிடத்திலிருந்து ஒரு உதவியை நீ கேட்டு மனதார மன்னிப்பு கேட்டிருந்தால் உடனடியாக ஓடி வந்து உதவி செய்திருப்பார்கள். இப்பொழுது முடியாது, நான் பிறகு செய்கிறேன் என்று தட்டி கழித்துப்பார் என்றால் அவர் உன்னை ஏமாற்றுகிறார் என்பதுதான் அர்த்தமாகும். உன்னிடம் மன்னிப்பு கேட்ட கையோடு எனக்கு ஒரு உதவி செய் என்று ஒருவர் கேட்கிறார் என்றால், உனக்கே வேலை வைக்கிறார் என்றால், அவர் அவருடைய தேவைக்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ மறக்கக்கூடாது. இது தெரியாமல் அவர்களை நம்பினால் நிச்சயமாக நீதான் முட்டாளாக மாறிவிடுகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எத்தனை முறை எந்த விஷயத்திற்காக மன்னிப்பு கேட்டாலும் இதையெல்லாம் எண்ணி ஒருபொழுதும் என் குழந்தை நீ நம்பிவிடக்கூடாது. அவர்கள் கேட்கின்ற காரணம் நிச்சயமாக இது போன்று இருந்திருந்தால் அப்பா சொல்வதைப் போல நீ புரிந்து கொண்டு அவர்களை அந்த இடத்திலேயே நீ ஒதுக்கி வைத்து விட வேண்டும். தேவையில்லாமல் இவர்களை எல்லாம் தொடர்ந்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். உனக்கான நல்லது எல்லாம் உன்னை தேடி வருகின்ற நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சாயப்பா இருக்கும்போது என் குழந்தை இனிமேல் நீ கலங்காதே. அதாவது இனி உன் வாழ்க்கையை சாயப்பா மாற்றுவார் என்பதனை நம்பு. மற்றவர்களின் வார்த்தைகளை அவ்வளவு சுலபமாக எல்லாம் நம்பிவிடக்கூடாது. உனக்கு இவர்கள் கஷ்டங்களை கொடுத்துவிடக்கூடாது என்பதை நீ மறந்துவிடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அது போதும். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். சாயப்பா இருக்கும்போது இது போன்ற சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்ற இருந்தாலும் நிச்சயமாக இனி உனக்கு எந்த நிலைகளிலும் நன்மைகளை நடத்த விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒன்றை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ கடந்து நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கின்றேன். இந்த அப்பா நான் உன்னிடத்திலிருந்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயத்தினால் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக மறந்து விடுகின்றோம். எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் சரியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான புரிதலோடு நாம் நமக்கான வெற்றி தெளிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை மட்டும் இடத்தில் ஒருவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த அப்பா சொன்ன விஷயத்தை எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு மன்னிப்பினை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவுக்கு நீ வரலாம். காரணமில்லாமல் எதையும் செய்து காரணமில்லாமல் எதையும் புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என் குழந்தை நீ உன்னிப்பாக கவனித்து வாழத் தொடங்கு. இவர்கள் உன்னை எப்பொழுதுமே ஏமாற்றத்தின் பாதையில் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. இவர்கள் எப்பொழுதுமே உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே.
இது ஆரம்பத்தில் செய்யும் பொழுதே அதற்கான சூழல்களை எல்லாம் புரிந்தார்கள். நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் எதையுமே இவர்கள் பெரிதுபடுத்தவில்லை. உன்னுடைய கண்ணீரை அழுகையை மட்டும்தான் அவர்கள் பெரிதாக நினைத்தார்கள். உன்னை வேதனைப்படுத்துவதை மட்டும்தான் இவர்கள் பெரிதாக நினைத்தார்கள். வேறு எந்த விஷயங்களும் பெரிதாக இல்லை என்னும் பொழுது, என் குழந்தை, இனிமேலும் இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் கொடுத்து விடாதே என்று தான் அப்பா மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன். நிச்சயமாக என் குழந்தை அவமானப்பட்டு விடக்கூடாது. தன்மானத்தை இழந்து இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்றால், அப்படி ஒரு விஷயம் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் நிச்சயமாக இது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்வது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.